திடீர்னு இப்போ புதிதாக பதுப்பட்டிருக்கிற ஆணையாளர் மீண்டும் ஒரு 6 வருவாய் உதவியாளர்களை எந்தவித முகாந்திரம் இல்லாமல் உங்கள் பாஸ்வேர்டு அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு மாநகராட்சி நிர்வாகம் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கு, அந்த பாஸ்வேர்டை இவங்க வச்சு பணிபுரிகிறாங்க. இந்த பில் கலெக்டருடைய பாஸ்வேர்டு வந்து கடைநிலை ஊழியர் என்ட்ரி மட்டும்தான் போட முடியும். இவர் தான் பாஸ்வேர்டை வச்சு வரி குறைக்கவோ கூட்டவோ முடியாது. அத்தனை அதிகாரிகள் ஏஆர்ஓ, ஏசி, ஏசிஆர், டெப்டி கமிஷனர், கமிஷனர் அவங்களுடைய சதுரடிப்படி அத்தனை பேருடைய பாஸ்வேர்டை போட்டால் தான், அவங்க ஃபைலில் இங்கே கையெழுத்து போட்டால் தான் குறைக்கிறதுக்கோ கூட்டுறதுக்கோ முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க பாஸ்வேர்டை மட்டும் பயன்படுத்தி அந்த சட்டவிரோத நபர் எப்படி பண்ணினாரு? இது ஏன் இந்த முன்னாடி இருந்த ஆணையாளர், துணை ஆணையாளர், உதவி ஆணையாளர்கள்லாம் ஏன் அதை கண்டுபிடிக்கலை? அந்த வரி குறைக்கிற இடத்துல ஒரு ஒப்பந்த பணியாளரை நியமித்தது யார்? அது ஆணையாளருக்கும் துணை ஆணையாளருக்கும் உதவி ஆணையாளருக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்படி அதிகாரம் படைச்சவங்க ஏன் அப்படிப்பட்ட முக்கியமான இருக்கிற இடத்துல ஒரு ஒப்பந்த பணியாளரை போட்டு வேலை வாங்கினாங்க? இது இந்த மாதிரி குற்றம் செய்கிறதுக்கு துணையாக இருந்து இவங்க பண்ணாங்களா, இல்லை எது எப்படி போகட்டும் நம்மளுக்கு என்னன்ற ஒரு எதேச்ச போக்கில் செஞ்சாங்களா அப்படின்ற தமிழக அரசும் தமிழக முதல்வர் தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்.